Dear students, I happily welcome you all to our algebra class today. So, today we are going to study about permutation groups, section 2.10, permutation groups. So, what is meant by permutation, etc. We are going to see in this class. So, first let us see what is meant by permutation. Let me read the definition. Suppose S is a finite set having n number of elements, then a one-to-one mapping of S onto itself is called a permutation of degree n, right? So S set S is equal to say x1, x2, etc. xn, n number of elements is set. So appo idhula one-to-one mapping of S to S, S onto S. So edha or mapping say let me F nu S la irundhu S ku or mapping irukku. இந்த mapping வந்து 1 to 1 on ரெண்டு condition satisfy ஆச்சுனா we will call this F as a permutation, right? So clear understand பண்ணிக்கோங்க. beginningல நீங்க understand பண்ணீங்கனா பின்னாடி உள்ளதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அப்ப permutationனா ஒரு செட் இருக்கு. S அப்படினு ஒரு செட். அது ஒரு finite set. n number of elements இல்லனா m number of elements இல்லனா 5 elements எவ்வளவு elements வேணாலும் இருக்கு. அப்போ அதுல இருந்து S ல இருந்து S க்கு ஒரு மேப் ஃபார்ம் ஆகணும். அந்த மேப் எப்படி இருக்கணும்? 1 to 1 இருக்கணும், on to 1 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுனா அந்த மேப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெர்மியூட்டேஷன் அப்படினு சொல்லுவோம், ரைட்? So all of you know that capital A of S, right? capital A of S நமக்கு தெரியும். capital A of S ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது? 1 to 1 on to mappings, 1 to 1 on to mappings of S to S, right? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். 1 to 1 இருக்கணும், on to 1 இருக்கணும். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆட்டு S ல இருந்து S க்கு போகக்கூடிய மேப்பிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? A of S ல இருக்கும், ரைட்? சோ இங்கேயும் அதே தான் கண்டிஷன். பாருங்க 1 to 1 on to மேப்பிங் எங்க இருக்குங்க போகுது? S ல இருந்து S. அப்ப இந்த மாதிரிப்பட்ட மேப்பிங்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெர்மியூட்டேஷன்ஸ் அப்படினு சொல்லுவோம். அப்ப இதுல நம்ம என்ன சொல்லலாம்? A of S குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் என்னது? பெர்மியூட்டேஷன்ஸ். So A of S contains set of all permutations on S, right? One more question is ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்மியூட்டேஷன்னா வேற எதுவும் கிடையாது. ஒரு செட்ல இருந்து அதே செட்டுக்கு போகக்கூடிய 1 to 1 on to மேப்பிங் தான் என்னது? பெர்மியூட்டேஷன். இப்படிப்பட்ட மேப்பிங்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? A of S ல இருக்கும். அப்ப we can say A of S is the set of all permutations of S. அப்ப S ல உள்ள எல்லா பெர்மியூட்டேஷன்ஸும் எங்க இருக்கும்? A of S, capital A of S செட்டுக்குள்ள இருக்கும், ரைட்? ஓகே. Then degree, அந்த permutationக்கு degree என்ன அப்படினு கேட்டாச்சுனா degree of the permutation. one more question எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு permutation நம்ம எழுதி இருக்கோம், அந்த degree ன்னு சொல்லும்போது இந்த corresponding set S ல எவ்வளவு number of elements இருக்கோ அதான் என்னது? degree. S ல உள்ள number of elements is the degree of the permutation. Okay? Then product. So அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த beginningல இந்த எக்ஸாம்ல எல்லாம் பண்ணும்போது நீட்டா சொல்லி கொடுத்திருந்தேன். அதனால இப்போ வந்து லேட் கமர்ஸ்க்காக நான் வந்து 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன், ரைட்? ரெண்டு பெர்மியூட்டேஷன் இருக்குன்னா ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்? லெட் மீ ரைட் theta and psi. Theta is equal to 1 2 3 4 3 1 2 4 and psi is equal to 1 2 3 4 1 2 3 4 1 3 2 4. Okay, how will you find out the product? Theta psi which is equal to, right? அப்போ மேல உள்ள எலிமெண்ட்ஸ் மாறாது, அப்படியே போகும் 1 to போட்டாச்சு. முதல்ல தீட்டாவை பார்க்கணும், ரெண்டாவது எதை பார்க்கணும்? நீங்க சையை பார்க்கணும். அப்ப தீட்டா முதல்ல தீட்டாவை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நம்ம முதல்ல எந்த எலிமெண்ட் பார்க்கணும்? 1 க்கு பாருங்க. தீட்டாவுல 1 க்கு பாருங்க 1 goes to 3, ரைட்? அப்ப இந்த 3 ஐ கொண்டு அப்படியே அங்க சைக்கு வரணும். சைல 3 க்கு பாருங்க 3 goes to 4. இது எந்த எலிமெண்ட் நம்ம பார்க்கணும்? 2 க்கு பார்க்கணும். அப்ப 2 க்கு முதல்ல எங்க பார்க்கணும்? தீட்டாவுல பாருங்க. 2 goes to 1. இனி இந்த 1 அப்படியே கொண்டு போய் சைல பாருங்க. 1 goes to 1. Right? Then மூணாவது 3 க்கு முதல்ல தீட்டாவை பாருங்க. தீட்டாவுல 3 goes to 2. இனி அங்க சைடுல போய் 2 க்கு பாருங்க. 2 goes to 3. Then 4 அங்க 4 பாருங்க 4 goes to
4. Here also 4 goes to 4. Okay. So this is the product theta side. 2, 1, 3, 4. Okay. So ஒரு homework கூட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க கட்டாயமா செய்யணும். So I have given two permutations alpha beta. We have to calculate alpha beta, beta alpha, alpha inverse, beta inverse, beta alpha the whole inverse, alpha square, alpha beta square. இதெல்லாம் நீங்க calculate பண்ணனும். I have given alpha and beta. So the inverse value மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்கிறேன். So எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணனும். எல்லாம் உங்களுக்கு நோட்ல நான் காப்பி பண்ணி கொடுக்க முடியாது. So you have to try, right? So try பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. Okay? So let us find out theta inverse. So inverse எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். inverse எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? So inverse ஒரு ஈஸி வே. செகண்ட் ரோவை முதல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவை செகண்டா எழுதுங்க. 3 1 3 1 2 4. சரியா? செகண்ட் ரோவை முதல்ல எழுதிட்டு. இது ஃபர்ஸ்ட் ரோவை ரெண்டாவது. 1 2 3. So this is the inverse. So இங்க மேல வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மென்ட் மாறி இருக்கு. So அந்த அரேஞ்ச்மென்ட் நம்ம கரெக்ட்டா போடுவோம். 1 2 3 ஓகே கொடுத்தாச்சு. இங்க பாருங்க 1 க்கு நேரா கீழ என்ன இருக்குன்னு பாருங்க 2 க்கு கீழ என்ன இருக்குன்னு பாருங்க 3 and 3 க்கு கீழ என்ன இருக்குன்னு பாருங்க 1. Below 4 we are having. So this is the inverse, right? So அப்ப inverse calculate பண்றதுக்கு ஒரு easy way. Write the second row as the first row as the second row, then arrange the element. Usually நம்ம elements எல்லாம் 1 2 3 4 அப்படினு எழுதிட்டு 1 க்கு நேரா கீழ என்ன இருக்குன்னு பாருங்க அதை எழுதுங்க. 2 க்கு கீழ என்ன இருக்குன்னு பாருங்க அதை எழுதுங்க. So this is the way for calculating inverse. So நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்க calculate பண்ணிருங்க. Okay, next another one remark. One relation is defined and we want to prove that relation is an equivalence relation. So let me state the relation. S be a set, theta belongs to A of S, given two elements A comma B belongs to S. They have defined one relation. S னு சொல்லக்கூடிய finite setல ரெண்டு elements எடுத்திருக்காங்க. A comma B belongs to S. They have defined the relation A. நம்ம 3 லைன் போட்டுக்கோங்க. With respect to theta, A related to B if and only if B is equal to A into theta power I. A இதான் அந்த relation. இந்த மூணு லைன் போட்டுட்டு theta A related to B if and only if B is equal to A into theta power I, where I can be 0-வா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். Positive integer, negative integer, இல்லைனா 0 வந்தாலும் கரெக்ட் தான், no problem, right? So இது மூணு வேல்யூவே நம்ம I க்கு அசைன் பண்ணிக்கலாம். We want to say that this relation that define பண்ணிருக்கோம்ல, இந்த relation வந்து is an equivalence relation. So equivalence relation அப்படினா so நீங்க BSc ல எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Equivalence relationனா we want to prove reflexive property, then symmetric property, third one is transitive property. So three properties we want to say. So இத மூணையும் prove பண்ணிட்டோம்னா we can say the given relation is an equivalence relation. So let us prove one by one. First, reflexive property. So reflexive property na enna prove பண்றது? அதுக்கு ஒரு statement to prove A related to A. ரெண்டு பக்கம் A தான். A related to A. For all A belongs to S. இத prove பண்ணிட்டோம். reflexive condition போடலாம். We know that A எப்படி எழுதலாம்? A into identity எழுதலாம். identity வேணா 1 ன்னு எடுத்துக்கோ, ப்ராப்ளம் இல்ல. that is equal to A into theta power 0. everything power 0 is 1. அப்ப இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. A is equal to A into theta power 0. அப்ப இதுல நம்ம என்ன சொல்லிடலாம்? A is equal to A into theta power I ன்னு சொல்லலாம். I க்கு வேல்யூ 0-வா இருக்கலாம், அங்க வேல்யூ பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அப்ப A related to A into theta power I. இங்க பாருங்க B is equal to A into theta power I அப்படி போட்டோம்னா A related to B. அப்ப என்ன சொல்லிரலாம் இந்த நம்ம A related to இந்த A related to this A, right? And hence reflexive property over. Next is symmetric property. Symmetric property.
ப்ராப்பர்ட்டினா ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்துப்போம் a, b belongs to S. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A related to B implies B related to A. இத நம்ம ப்ரூவ் பண்ணணும். A related to B implies B related to A. Let me take this one. A related to definition apply பண்ணுங்க. A related to B na B is equal to A into theta power I. A into theta power I for some integer I can be 0 or positive integer or negative integer. That implies B into ரெண்டு பக்கம் theta power minus I. Theta power minus I which is equal to A into theta power I into theta power minus. Simplify this. B into theta power minus I which is equal to A into theta power I minus I na theta power 0 A into theta power 0 A into 1 that is equal to so the side மட்டும் மார்க் எழுதிக்கோங்க so A is equal to B into theta power minus I A is equal to B into theta power minus I so B is equal to A into theta power I na A related to B அப்ப நமக்கு இப்ப மாறி இருக்கு so இதுல என்ன சொல்லிரலாம் B related to right I positive இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஜீரோவா இருக்கலாம் இங்க நெகட்டிவா இருக்கு B related to A இதான் நம்ம ப்ரூவ் பண்ணனும் hence we have proved the symmetry condition. Next let us prove transitive property. So for this let me take three elements A B C belongs to S. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணனும் A related to B and B related to C இருந்துச்சுன்னா that implies A related to C இத நம்ம ப்ரூவ் பண்ணலாம் right so let me write A related to B definition apply பண்ணுங்க B is equal to A into theta power I for some integer I ஏதோ ஒரு integer நம்ம எடுத்தாச்சு அடுத்து என்ன கண்டிஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க B related to C B related to C implies C is equal to definition apply பண்ணுங்க C is equal to B into theta power J அங்க I எடுத்துட்டு அங்க J right so இதிலே வச்சிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க C is equal to B के वैल्यू सब्स्टिट्यूट பண்ணுங்க A into theta power I into theta power J substitute the value of B so that implies C is equal to A into power add பண்ணிக்கோங்க theta power I plus right I is an integer J is an integer I plus J என்னதா இருக்கும் integer so from this what you can say A related to C right so I plus J is an integer and so we can say A related to C so we have proved the reflexive property symmetric property transitive property and hence the relation நம்ம define பண்ணிருக்கோம் relation என்ன relation equivalence relation okay is an equivalence relation so that's all the remark next definition of orbit ஒரு எலிமெண்ட்க்கு பெர்மிட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்க்கு ஆர்பிட் என்னது ரைட் சோ 1 or 2 இது மட்டும் நீங்க கரெக்ட்டா கவனிச்சிட்டீங்கன்னா மீடியம்னா நீங்களாவே பண்ணுங்க orbit of S அது டெஃபினிஷன் மட்டும் நான் கொடுக்கிறேன் orbit of ஒரு small s belongs to capital S under theta the definition is equal to S theta power I small s theta power I is equal to 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 etc. So நீங்க அந்த நோட்டேஷனை இதுல நான் இந்த பிராக்கெட் போட்டுக்கிறேன் அந்த நோட்ஸ்ல எல்லாம் I have given the floor bracket so you can use any bracket no problem எந்த bracket வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த bracket நீங்க யூஸ் பண்ணாலும் problem இல்ல orbit this is orbit definition then okay next cycle means what this is orbit then cycle of theta cycle of the permutation theta na அதுக்கு இந்த மாதிரி bracket நீங்க போட்டுக்கோங்க right so எந்த bracket வேணாலும் யூஸ் பண்ணுங்க s small s theta square s theta cubed etc right
ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போது எஸ் இன்டு தீட்டா பவர் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எக்ஸெட்ரா. தென் சைக்கிள்னு சொல்லும்போது அந்த ஆர்பிட்டலோட எல்லா வேல்யூஸும் அப்படியே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோனா தட் இஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் லெட் அஸ் கால்குலேட் orbits and cycles of one permutation. Let me write the permutation. Theta equal to 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 2, 1, 3, 5, 6, 4. 2, 1, 3. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 2, 1, 3, 5, 6, 4. 2, 1, 3, 5, 6, 4. So one permutation is given. 2, 1, 3, 5, 6, 4. We want to find out the orbits of all the elements and we have to calculate the cycles of the permutation. இந்த permutation உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு ஆர்பிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த permutationக்கு சைக்கிள் என்ன அப்படினு கால்குலேட் பண்ணணும். Okay, let us do. First let us calculate permutation உள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ல முதல் எலிமெண்ட் எதுன்னு பாருங்க. First element is 1. So let us calculate orbit of 1. Orbit of 1 under theta which is equal to நாம இந்த ஃபார்முலா bracket வந்து இது போட்டுக்கலாம் இல்லனா floor bracket போட்டுக்கலாம் no problem. S into theta power I நம்ம ஃபார்முலா என்னது S into theta power I is equal to 0 plus or minus 1 plus or minus 2 etc. Orbit of S அப்ப orbit of 1 க்கு நம்ம என்ன போடுவோம் 1 into theta power I க்கு வேல்யூ 0 plus or minus 1 plus or minus 2 etc. Right? Any one of the bracket we can use. So that is equal to 1 into theta power I is equal to 0. 1 into theta power 1. 1 into theta power 2. 1 into theta power 3. 4. Right? So 1 வந்து value calculate பண்ணி போடுறோம். So that is equal to 1 into theta power 0 னா என்னது 1. Come. 1 into theta power 1. Let us calculate. 1 into theta power 1. That is equal to 1 into theta. So இது வந்து உங்களுக்கு ஈஸியானது என்ன நான் சொல்றேன் theta of 1. Right? Theta mapping ல பாருங்க theta mapping ல நான் permutationல 1 எங்க போகுதுன்னு பாருங்க 2. 1 goes to 2. அப்ப 1 into theta power 1 என்னது 2. ஓகே அடுத்து 1 into theta square. 1 into theta square னா 1 into theta into அப்ப இதுக்கு முதல்ல எழுதிப்போம் theta of 1 மீதிய theta. Theta of 1 னா என்னது 1 goes to 2. 2 into theta which is equal to theta of 2. 2 எங்க போகுதுன்னு பாருங்க 2 goes to 1. அப்ப 1 into theta square னா என்னது 1. சோ இதே மாதிரி எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணனும். நம்ம ரிப்பீட்டடா வரதான்னு நீங்க பாத்துக்கணும்னா ரிப்பீட்டடா வரத வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். இங்க தான் ரிப்பீட்டடா வருது. இங்க அடுத்த வேல்யூ வந்து 2 வரும், அடுத்து 1 வரும். அப்படி வந்துட்டே இருக்கும். 1 2 1 2 அப்படி வரும். So we can write 1, 2. அப்ப orbit of 1 என்னது 1, 2. அடுத்து orbit of 2. So இதுவும் நான் கொஞ்சம் எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கால்குலேட் பண்ணல, கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்ப 2 க்கு இமேஜ் வச்சு ஒண்ணொண்ணா எழுதணும். சோ நீங்கலாம் எல்லாத்தையும் நீட்டா கம்ப்ளீட்டா கால்குலேட் பண்ணிருங்க. கால்குலேட் பண்ணணும் கட்டாயமாட்டு. ஒரு ப்ராப்ளமுக்காக நீங்க கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பிராக்டீஸ் கிடைக்கும். சோ எல்லா வேல்யூஸையும் கால்குலேட் பண்ணுங்க. அப்ப ஆர்பிட் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்பிட் ஆஃப் 2 க்கு என்னதான் வரும் 1, 2 தான் வரும். Let me write. Orbit of 2 க்கு 1, 2 வரும். Orbit of 3 க்கு singleton set 3 வரும். Orbit of 4, orbit of 5, orbit of 6 க்கெல்லாம் 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா வரது வரைக்கும் நீங்க அந்த வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். 2 into theta power 1, 2 into theta power 2, 2 into theta power 3 etc. பண்ணிட்டே இருக்கணும். சோ பண்ணி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்டிங்க்ட் ஆவலத மட்டும் எழுதுங்க. Therefore the cycles of theta equal to முதல்ல ஒரு சைக்கிள் என்னது 1, 2. அது 2 3 அனத்துக்கெல்லாம் அந்த 1, 2 வரும். அது ஒன் டைம் நீங்க எழுதிட்டா 1, 2. அடுத்து ஒரு சிங்கிள்டன் 3 வரும். அடுத்த சைக்கிள் வந்து 4, 5, 6. இந்த 4, 5, 6 க்கு 3 எலிமெண்ட்ஸ்க்கு இந்த 4, 5, 6 தான் ரிப்பீட்டடா
ஸோ அப்போ நம்ம ஒன் டைம் மட்டும் எழுதிட்டா போதும். ஸோ கிவன் பெர்மிட்டேஷன் தீட்டாவுக்கு சைக்கிள்ஸ் அதெல்லாம் கேட்டால் 1, 2 ஒரு சைக்கிள், சிங்கிள்டன் 3 ஒரு சைக்கிள், தென் 4, 5, 6 another சைக்கிள். ஓகே, ஸோ இவ்வளோதான் சைக்கிள்ஸ். இப்போ ஆர்பிட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், சைக்கிளும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் உங்கள் புக்கில் உள்ள ப்ராப்ளம் நம்பர் 1 பேஜ் நம்பர் 80, அதில் ப்ராப்ளம் 1ல் ஏ பார்ட் இருக்குது, பி பார்ட் இருக்குது, சேம் ப்ராப்ளம். Permutation is given. Let me give page number 80. Okay. Okay. Their permutation is given. You have to calculate the orbit for each and every element. Then I have to form the cycles of the given permutation. கடைசியில் நிறைய ரிப்பீட்டடாக வரதெல்லாம் விட்டுக்கிட்டு எவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு you have to give the cycles. So these are about orbits and cycles. Next one. ஸோ ஒரு சிம்பிள், ஸோ ஒரு நொட்டேஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் த செட் எஸ் கண்டைன்ஸ் 1, 2, 3 எக்ஸட்ரா டு 9 எலிமெண்ட்ஸ். எஸ் செட்டில் 1, 2, 3 எக்ஸட்ரா டு 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள், ஏதோ ஒரு சிம்பிள் 1, 3, 4, 2, 6. 1, 3, 4, 2, 6. Here if you want, you can have bracket, sorry, comma போட்டு அதெல்லாம் comma போடாம எழுதினாலும் கரெக்ட், ரைட்? ஸோ சில புக்கில் எல்லாம் comma போட்டு எழுதியிருப்பாங்க, இன்னும் சில புக்கில் வந்து comma இல்லாமலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே எனிவே இருக்காங்க, ரைட்? ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இதுக்கு மீனிங் என்னது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இதுக்கு மீனிங் என்ன? ஸோ எஸ் செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது? 9 எலிமெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, எழுதியாச்சு, ரைட்? ஸோ இதை நம்ம கரெக்டாக என்ன பெர்மியூட்டேஷன், அதுக்கு அந்த பெர்மியூட்டேஷன் ஃபார்மில் கொண்டு வரும். 1 goes to 3, 1 goes to 3, அடுத்து 3 goes to 4, 3 goes to 4, 4 goes to 2, 4 goes to 2, 2 goes to 6, 2 goes to 6, 6 goes to 1, ரைட்? இவ்வளோதான் இருக்கு. அப்போ மீதி உள்ளதுக்கு என்ன போடணும்? அதே வேல்யூ தான் போடணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. 5 goes to 5, 7 goes to 7, 8 goes to 8, 9 goes to 3, 6, 4, 2, 5, 1, 7, 9. ஓகே, ஸோ இந்த மாதிரி நொட்டேஷன் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு தான் வரும். ஸோ அந்த நொட்டேஷன் கொடுத்தாச்சுன்னா ரைட் த கரஸ்பாண்டிங் பெர்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூ மஸ்ட் ரைட் த கரஸ்பாண்டிங் பெர்மியூட்டேஷன். ஓகே, then how will you find out the product of cycles? சைக்கிள்ஸுக்கு ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறது. பெர்மியூட்டேஷனுக்கு ப்ராடக்ட் கால்குலேட் பண்ண தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ சைக்கிள்ஸுக்கு ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ எஸ் செட்டில் 1, 2, 3 எக்ஸட்ரா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. செட் எஸ் கண்டைன்ஸ் 1, 2, 3 எக்ஸட்ரா 9 எலிமெண்ட்ஸ். ஓகே, தென் நம்ம ரெண்டு சைக்கிளுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ரைட் சைக்கிள்ஸ் 1, 2, 3, another cycle 5, 6, 4, 1, 8, 5, 6, 4, 1, 8, 5, 6, 4, 1, 8. ஸோ ரெண்டு சைக்கிள் இருக்கு. பெர்மியூட்டேஷனுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியும், அப்போ சைக்கிளுக்கு எப்படி நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ அந்த ரெண்டு சைக்கிளுக்கும் ப்ராடக்ட். So that is equal to இந்த சைக்கிளை நம்ம அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். செட் எஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ரைட்? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிம்பிளை இப்போ நான் ஒன்று பண்ணேன் இல்லை, அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1. இந்த ரிமைனிங் எல்லாம் என்ன போடணும்? அதே வேல்யூஸ் சேஞ்ச். ஓகே, ஒன்றை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் ஒன், அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 5 goes to 6, 6 goes to 4, 5 goes to 6, 6 goes to 4, 4 goes to 1, 1 goes to 8,
8 goes to 5. அப்ப மீதி உள்ளதெல்லாம் அதே வேல்யூ போட்டுட்டாங்க. 7 2. ஓகே, இனி மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு தெரியுமா? ரெண்டு பர்மியூட்டேஷனா மாறியாச்சு. இனி எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? that is equal to 1 2 3 4 5 6 7 8 9 permutation. முதல்ல உள்ளதுல 1 பாருங்க. 1 goes to 2. இனி அங்க போய் 2 க்கு பாருங்க. 2 goes to 2. Then 2 க்கு பாருங்க. 2 goes to 3. There 3 goes to 3. Then for 3 goes to 1. 1 goes to 8. 4 goes to 4. 4 goes to 4. There 4 goes to 1. Then for 5 goes to 5. 5 goes to 6. Then for 6 goes to 6. 6 goes to 4. 7 goes to 7. There also 7 goes to 7. 8 goes to 8. 8 goes to 5. 9 goes to 9. 9 goes to 9. So this is the product of the given two cycles. ரெண்டு சைக்கிள் கொடுத்திருந்தாச்சுன்னா அதுக்கு ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? This is the right. Then express the permutation into product of cycles. ஒரு permutation கொடுத்திருக்கிறேன். அந்த permutation product of cycles நீங்க எழுதலாம். எப்படி எழுதுவீங்க? நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆர்பிட் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆர்பிட் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுல இருந்து என்ன நமக்கு கிடைக்கும்? சைக்கிள்ஸ் கிடைக்கும். அப்போ சைக்கிள்ஸ்ல இருந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸ் எழுதுனா தென் ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ஒன்று ரெண்டு இப்போ மல்டிப்ளை பண்ணால் இதாக இருக்கு. ரெண்டு சைக்கிள்ஸ் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பெர்மியூட்டேஷன் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி அந்த ரெண்டு சைக்கிள் இல்லைனா 3 சைக்கிள் இருக்கும். மல்டிப்ளை பண்ணி ஒரு கிவன் பெர்மியூட்டேஷனை நீங்க கொண்டு வரணும். ரைட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு பெர்மியூட்டேஷன் இருக்கு. அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஆர்பிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆர்பிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா we can form the cycles. எல்லா சைக்கிள்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது given permutation வருதான்னு பாருங்க. ரைட், so given permutation வரும். So I have given 1 or 2 examples. Okay, 1 or 2 examples. Then ஒரு definition கூட ரெண்டு சைக்கிள் வந்து disjoint அப்படின்னு சொல்லணும்னா if they have no symbols in common. ஸோ ரெண்டு சைக்கிள் இருக்கு. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்க, இது ரெண்டு இருக்கா ஒரு சைக்கிள் இருக்கு, இன்னும் ஒரு சைக்கிள் இருக்கு. இந்த ரெண்டு சைக்கிள் டிஸ்ஜாயிண்ட் நீங்க சொல்ல முடியுமா? பாருங்க, ஒன்று இங்கேயும் இருக்கு, என்ன இருக்கு, அங்கேயும் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ இந்த சைக்கிளும் நாட் டிஸ்ஜாயிண்ட். ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய எலிமெண்ட் அடுத்ததில் வரக்கூடாது. அப்படி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா those cycles are termed as disjoint cycles, right? Then one homework, problem number 2 and problem number 3 exerciseல உங்க bookல உள்ள exerciseல problem number 2 problem number 3. So அது வந்து நம்ம ஏற்கனவே உள்ள permutation தான். Express that as a product of disjoint cycles. அப்ப cycles ஆட்டு முதல்ல நீங்க எழுதுங்க, அது கரெக்டாட்டே வரும், disjoint ஆட்டே வரும். எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வரக்கூடாது. ஒரு சைக்கிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து அடுத்த சைக்கிள்ல வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா disjoint. So you do those two problems also, problem number 2 and problem number 3 also. And if you have any doubt, you can ask me, right? So WhatsApp வழியா கேட்டாலும் போதும், நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். Okay, thank you students.